வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, தெரியாது என்ன பண்ண போறோம்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ஒயிட் டிஷர்ட் தர போறோம். இன்ஃபார்ம் அண்ட் கோ அவுட் ஃபார் ஹேங் அவுட்ஸ். இன்ஃபார்ம் பண்ணாதான் ஹேங் அவுட்டுக்கே போக முடியாதே. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். டூ அ வீடியோ கால். ஏன் டூ அ வீடியோ கால்? நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம் ரெண்டு பேரும். டிஸ்டன்ஸ்ல வேற வேற ஊர்ல இருக்கீங்களா? சென்னையிலே வேற வேற பிளேஸ்ல. அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். வந்தாங்கன்னா ஒரு 5ஆம் மாசமோ மேக்ஸிமம் 7ஆம் மாசமோ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா போனேன். என் பிள்ளைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் நான் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். ஏன்பா? How do I tell you? பேசிக்கலி நீங்க ஹெல்ப் பண்ணா பாத்துக்கலாம் சார். நான் ஒர்க்கு போகணும் சார், வீட்லேயே இருக்க முடியல சார். நம்ம வீட்டில் இருப்போம், ஒன்று மணி சேர்ந்து ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டில் இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் 2 நாள் கம்முன்னு இருப்பாங்க சார். 3ஆவது நாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். இவர் எங்கே போனாலும் நீங்கள் நொய் நொய்ங்கிறாரு, அப்படித்தானா? இல்ல சார், அடுத்த பாயிண்ட்லாம் இருக்கே. ஹேங் அவுட்ஸ். உங்களை அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? நாங்க 10 இயர்ஸா விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கட்டா அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, வந்துற முடியும் அதெல்லாம். அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு காதல் கல்யாணம் தான். சட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணது யாரு? நான் தான் சார். எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. நீ இருடா, எங்க போற? தனியா இருப்பாங்கன்னு இல்லாம விட்டுட்டு போயிடுறது. கேம்ஸுக்குள்ள போயிட்டா ஒன்ஸ் திரும்ப சாப்பிடுறது தூங்குறது எல்லாத்தையுமே டோட்டலா மறந்துடுறது. ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போறோம்னா ஸ்டார்டிங்ல பாக்குற அந்த டோனட்டோ, கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சார் வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு போடு. டோனட் வாங்கி திங்கிறது போறதெல்லாமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம்பிள், அந்த கிட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கிறது, அங்க போயிட்டு ஜாய் வாங்குறது, அதெல்லாம் கிட்ஸ் பண்ற. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார். ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எப்படி முடிஞ்சா? இல்லை சார், சின்ன வயசுலலாம் அவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனை இருந்தா அவன் இப்ப சாப்பிடுவான். சின்ன வயசுல கிடைக்கல, அதனால இப்ப வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா இல்லையா? சார் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லாக இருக்கும் இருக்குல்ல.